நம்முடைய சிறையிருப்பையும் தேவன் திருப்ப வல்லவராயிருக்கிறார். கூடாரத்தின் சிறையிருப்பு முற்றிலும் மாற்றப்படும். உன் கூடாரத்தின் சிறையிருப்பு முற்றிலும் மாற்றப்படும். உன் குடும்பத்திலே சமாதானமும் சந்தோஷமும் பெருகும். உன் கூடாரத்தின் சிறையிருப்பு முற்றிலும் மாற்றப்படும். உன் குடும்பத்திலே சமாதானமும் சந்தோஷமும் பெருகும். நிச்சயமாகவே நடக்கும், அற்புதமாகவே இருக்கும். நிச்சயமாகவே நடக்கும், அற்புதமாகவே இருக்கும். கூடாரத்தின் சிறையிருப்பு முற்றிலும் மாற்றப்படும். உன் குடும்பத்திலே சமாதானமும் சந்தோஷமும் பெருகும். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில காணப்படுகிற சிறையிருப்பு மாற்றப்பட்டு சந்தோஷமும் சமாதானமும் பெருகத்தக்கதாக நொறுங்கி போய் உடைந்து போய் என்ன செய்வோம் என்று ஏக்கத்தினால் ஏக்க பெருமூச்சினாலே மாற்றத்தக்க வல்லவராயிருக்கிறபடியா ஏசாயா 35-36 வார்த்தைகள், பாழாய் கிடந்த இந்த தேசத்தை நான் ஏதேனை கூட மாற்றுவேன் என்று சொல்லி அவாந்தரமும் பாலும் நிர்மலமாயிருந்தவர்களை அரண்மனை போல மாற்றுவேன் என்று சொன்ன தேவன், நொறுங்கி போன உன் குடும்பத்திற்கு நல்ல எதிர்காலம் உண்டு. நொறுங்கி போன உன் குடும்பத்திற்கு நல்ல எதிர்காலம் உண்டு. பாழாய் போன உன் வாழ்க்கையெல்லாம் திரும்ப கட்டப்படும். பாழாய் போன உன் வாழ்க்கையெல்லாம் திரும்ப கட்டப்படும். நிச்சயமாகவே நடக்கும், அற்புதமாகவே இருக்கும். நிச்சயமாகவே நடக்கும், அற்புதமாகவே இருக்கும். உன் கூடாரத்தின் சிறையிருப்பு முற்றிலும் மாற்றப்படும். உன் குடும்பத்திலே சமாதானமும் சந்தோஷமும் பெருகும். சோர்ந்து போய் உடைந்து போன உள்ளமா அன்றைக்கு எலியா தீர்க்கதரிசி கூட அப்படி ஒரு சோர்வு ஏற்பட்டது. 1 ராஜாக்கள் 19 சூறைச்செடியின் மேல் எலியா போய் படுத்துக் கொண்டு உட்கார்ந்து கொண்டு, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கிற நல்லவன் என்று சொல்லி அந்த சோர்ந்து போன எலியாவை திடப்படுத்தும்படி கர்த்தர் பலப்படுத்தி இந்த வனாந்தரத்திலே தேசேபேலுக்கு பயந்து போயிருந்த எலியாவை கர்த்தர் மாற்ற வல்லவரானார். சோர்ந்து போன உன் முகத்தின் சாயல் மகிழ்ச்சியாய் மலர்ச்சியாய் மாறும். சோர்ந்து போன உன் முகத்தின் சாயல் மகிழ்ச்சியாய் மலர்ச்சியாய் மாறும். ஒடுங்கி போன உன் ஆவி கூட மீண்டும் ஜீவன் பெறும். ஒடுங்கி போன உன் ஆவி கூட மீண்டும் ஜீவன் பெறும். ஆமென். நிச்சயமாகவே நடக்கும், அற்புதமாகவே இருக்கும். நிச்சயமாகவே நடக்கும், அற்புதமாகவே இருக்கும். கூடாரத்தின் சிறையிருப்பு முற்றிலும் மாற்றப்படும். உன் குடும்பத்திலே சமாதானமும் சந்தோஷமும்
இதற்கு பின்பு நான் திரும்பி வந்து பாழாய் போன விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மீண்டும் எடுத்து பழுதாய் போனவர்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி தாவீதின் கூடாரத்தை நிரப்பதை நிறுத்துவேன் என்று சொன்ன தேவன் நம்மை நிறுத்த வல்லவராயிருக்கிறார். எசாயா 8:18 இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருந்த சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலிலே அடையாளங்களாம் அற்புதங்களாம் இருக்கிறோம் என்று சொன்னது போல நம்முடைய பிள்ளைகளை கூட அவரே இஸ்ரவேலிலே அற்புதங்களும் அடையாளங்களாக நிறுத்த வல்லவராயிருக்கிறார். உன் பிள்ளைகளின் எதிர்காலம் சீராக சிறப்பாக இருக்கும். உன் பிள்ளைகளின் எதிர்காலம் சீராக சிறப்பாக இருக்கும். தேசத்திலே சாட்சிகளாய் நிலை நிற்க கிருபை செய்வார். தேசத்திலே சாட்சிகளாய் நிலை நிற்க கிருபை செய்வார். ஆமென். நிச்சயமாகவே நடக்கும், அற்புதமாகவே இருக்கும். நிச்சயமாகவே நடக்கும், அற்புதமாகவே இருக்கும். கூடாரத்தின் சிறையிருப்பு முற்றிலும் மாற்றப்படும். உன் குடும்பத்திலே சமாதானமும் சந்தோஷமும் பெருகும். உன் குடும்பத்திலே சமாதானமும் சந்தோஷமும் பெருகும். யோபு தன் சிறைகளுக்காக வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் என்று சொல்லி யோபு 42:10 எழுதப்பட்டுள்ளது. யோபின் சிறையிருப்பை மாற்றின தேவன் நம்முடைய சிறையிருப்பை மாற்ற வல்லவராயிருக்கிறார். உன் கூடாரத்தின் சிறையிருப்பு முற்றிலும் மாற்றப்படும். உன் குடும்பத்திலே சமாதானமும் சந்தோஷமும் பெருகும். நிச்சயமாகவே நடக்கும், அற்புதமாகவே இருக்கும். நிச்சயமாக